திரு ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய புள்ளிகளை இணைச்சு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்படி இந்த போக்குகளை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அடுத்தது என்ன? பொதுவாக கூட்டணிகள்ல 4 ரகம் உண்டு. போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒன்றாக பங்கெடுத்து ஒரு இயற்கையான கூட்டணி. அது ஆல்மோஸ்ட் இப்ப திமுக கூட்டணியில கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கிறேன். மற்றபடி வானவில் கூட்டணி ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பல கட்சிகள் ஒரே பதாகையின் கீழே ஒன்றாக திரள்வது. 3வது கூட்டணி கதம்ப கூட்டணி தான், ராக்டாக் அலையன்ஸ் சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல கூட்டணி சேர்வது பெரும்பாலும் அது தோல்விதான். 4வது கூட்டணி உங்க எல்லாருக்கும் தெரிந்த பி டீம்ங்கிறது ஒரு முக்கோடு கூட்டணி, வெயில் அலையன்ஸ். இதை தாண்டிய கூட்டணி வகைகள் கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா வைக்கவில்லையா இதெல்லாம் பேச்சுவார்த்தையாகவும் குழப்பமாகவும் இருந்த போது நீங்க குறிப்பிட்ட அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் செலக்டிவ் லீக்கேஜ் முழு பட்டியல் வெளியில வரல. இன்னின்னார் இந்த தொகுதியில் நிற்பார்கள். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கட்சிக்காரங்க தயாரா இருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எதிர்கட்சியும் தயாரா இருக்கும். இப்போ சென்னையில பெரம்பூர்ல உதாரணமா பெரம்பூர் விஜய்னு இன்னைக்கு வருது. ஆமா, அவங்க நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியில வருது. அவருக்கான அலுவலகம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெரம்பூர் திமுக வெற்றி பெற்ற தொகுதி. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல செங்கை சிவம் போட்டியாளராக இருந்த தொகுதிங்க. இன்றைய மேயர் பிரியா அவர்களோட கிராண்ட்ஃபாதர் அவர் இருந்த தொகுதி. ஒரு காலகட்டத்தில் அவருக்கான ஒரு சிண்டிகேட் மெம்பர் பதவி சின்னாரெட்டியால கொடுக்கும்போது ஒரு பாராட்டு விழா அதுக்கு நாங்க போயிருந்தப்ப ஏற்பாடு செய்தது இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியர், அப்ப சட்டக்கல்லூரி மாணவர். அப்போ பெரம்பூர் தொகுதியை உள்ளும் புறவுமாக நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப சந்து பொந்தாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்க. பெரிய அளவுக்கு மோட்டார் சைக்கிள் தான் நம்ம பிரச்சாரமும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்ப பெரம்பூர் தொகுதியில விஜய் ஜெயிக்க முடியுமா என்றால் விஜய்க்கான கணக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற மக்கள் அவங்க ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன்ல இருப்பாங்க. எனக்கு அதுக்கு முன்பாகவே ஒரு கேள்வி இருக்கு. செலக்டிவ் லீக் ரொம்ப தீர்மானிச்சுதான் இந்த உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க. இப்ப வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது, தொகுதிகள் வெளியிடுறது, இதுக்கு முன்பு நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டு எல்லாரும் அலறி அடிச்சு போய் பார்த்த காட்சிகளை பார்த்தோம். இப்ப தாவேகா அதிமுக பாஜக அணியில் வருமா வராதான்றதுலேயே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இன்னும் அது ஒரு முடிந்த முடிவாக இல்லை. இதுல எதுக்காக இந்த உத்தேச பட்டியலை வெளியிடுறாங்க? இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க? ஜெயலலிதா அந்த உத்தேச பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு அவங்க கூட்டணியே போகல. 2011 அது நீங்க சொல்றது 160 தொகுதிக்கு டக்குனு அறிவிச்சாங்க. அப்புறம் 14 அவங்க கூட்டணியே வேணான்னு முடிவு போட்டாங்க, குழப்பங்கள் காரணமாக. இப்ப விஜய் கூட்டணி போவார் என்கிற பேச்சு அடிபட்டதை தவிர இந்த பட்டியலை வெளியிடுவதன் மூலமாக கூட்டணி இல்லை என்று அவர் கூறுவதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். அது போக உங்க தலைப்புல இருக்கிற அந்த ரஜினிகாந்த் மீதான விமர்சனத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சுங்க. அது வெளியில 5 நாள் தூக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியில எல்முருகன் மாதிரியானவர்கள், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திமுக தரப்பு எல்லாருமே 5 நாள் சும்மாதான் இருந்தாங்க. 5வது நாள் 3வது நாள்ல ஆரம்பிச்சு இப்ப கூர்மைப்படுத்தி விஜய் கூட்டணிக்கு வரல என்பதற்கு பிறகுதானே அது கூர்மைப்பட்டிருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். திரு பழனிசாமி அவர்களோ நயினார் நாகேந்திரனோ ரியாக்ட் பண்றாங்கன்னா இவர் வரமாட்டாரு, இனிமே நம்ம அடிச்சு விளையாடுவோன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? வரமாட்டாரு. அப்போ இயல்பாக அந்த ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது, பிலிம் ஃபேன் வாக்கு வங்கி. அப்போ அவருக்கு எதிரான வாக்கு வங்கி அதே சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற வாக்கு வங்கியை உடைப்பதற்கு எது வசதி? அப்ப ஆதவு சொன்னதை எடுத்து பெரிய அளவுக்கு அது பிழையாகுது. பட் ரஜினி அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன போது எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்ததுதான். அதை புத்த புதிதாக இன்னைக்கு சொல்றாரு சொல்ல முடியாது. அவர் வைத்த குற்றச்சாட்டு, அதாவது திமுகவின் மிரட்டலுக்கு ரஜினிகாந்த் பணிந்து விட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டு. மறைமுகமா இன்னொரு பொருள் இருக்கு, பாஜக மிரட்டலுக்கு விஜய் பணிய மாட்டாருங்கிற பொருள் இருக்குல்ல, அதுல அப்படியே நம்ம பார்க்கலாம். அததான் அவர் சொல்ல வராரா? அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அடிபட்டாலும் அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. காலையில கூட தினமலர் பத்திரிகையில பெரிய செய்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஷியாம், இதுல இன்னும் ஒரு இதுக்கு மட்டும் நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப திரு வேலுமணி அவர்களோட பெயரும் அடிபடுது. அவர் மூலமாகவும் ஒரு பேக்டோர் டிஸ்கஷன் போகுது, அதை பற்றி பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குன்றாங்களே, அது எப்படி? அந்த செய்தி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? எப்படி பாக்குறது? கடைசி நேரத்துல முடிவாகிற கூட்டணி எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் நான் அதை கதம்ப கூட்டணி, ராக்டாக் அலையன்ஸ் சொன்னேன். அது 3வது ரகம். பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். குறைந்தபட்சம் தேர்தல் தேதி அறிவிப்பானைக்கு முன்பாவது ஒரு கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கணும்.
இப்ப அறிவிப்பாணை வந்துருச்சு, உத்தேச வேட்பாளர் பட்டியல் லீக் ஆகுது. ம். திமுக கூட்டணியில இன்னமும் தொகுதி பங்கீடு முடியல, அவ்வளவுதான். மற்றபடி அந்த கட்சிகள் போவதுக்கு வேற வழி இல்ல. ஏதோ 5 கேட்டா 6 கொடுக்கலாம், 6 கேட்டா 7 கொடுக்கலாம், அவ்வளவுதான். நம்பர் தான். Okay. பட் அதிமுக கூட்டணியில விஜய்க்கான நம்பரை டிசைட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? 50 60 எப்படி அவங்க கொடுக்க முடியும்? எங்க இடம் இருக்கு? பிஜேபிக்கு 27 இன்னைக்கு செய்தி பார்த்தோம் இல்லையா? ஓகே. 27ங்கிறது ஒரு 30 கூட முடியலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 30 ஒரு 18 பாமகன்னு வச்சா கிட்டத்தட்ட 50 தொகுதி அதிலேயே மடங்கிருத. அப்போ அதிமுக 160ல நின்னுச்சு அப்படின்னா 210 ஆச்சு. இல்ல, இன்னொரு கணக்கும் கசிய விடப்பட்ட தகவல் இருக்கு. அதிமுக 150 அப்படின்னு வச்சு தாவேகாவையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு கணக்கு உங்க பார்வைக்கும் வந்திருக்கும். பார்த்தங்க. ஆனா அப்பவுமே அது விஜய்க்கு பத்தாது. எப்படின்னா, விஜய் ஒரு புதிய கட்சி, பெர்சன்டேஜ் அவருக்கு வேணும். ஓகே. பெர்சன்டேஜ்னா குறைந்தபட்சம் ஒரு 10%, 12%, 15%, இல்ல அவங்களே சொல்ற மாதிரி 20%, ஏதோ ஒண்ணு காட்டணும் இல்லையா? 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டா அது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஓகே. 50 தொகுதியில கேண்டிடேட் போட்டா அது எளிதாகவே இருக்காது. ஏன்னா 50 தொகுதியில 20, 25 தொகுதி வெற்றி பெறுவதா வைத்தால் கூட அந்த சதவீத கணக்கு ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடும். ஓகே. அது ஒரு சிக்கல். அப்ப கிட்டத்தட்ட இந்த உத்தேச பட்டியல் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிர்வினையாக வந்த அதிமுக பாஜகவிலேருந்து வந்த அறிக்கை, அதுவும் குறிப்பா 2 லீடர்ஸுமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டணி இல்லைன்ற இடம் 4 முனை போட்டின்றதை நீங்க உறுதிப்படுத்துற மாதிரி காட்சிகள் இருக்குன்றீங்க. நம்ம பேசலாம் ஷியாம்.